வணக்கம். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு முகநூல்ல ஷேக் முகமது அப்படிங்கிறவர் ஒரு சிறப்பு போட்டி நடத்துறாரு. அதுக்கு என்னுடைய 2வது பதிவு இது. ஒரு கதை, அது ஒரு சிறுகதைன்னே தெரியாம ரொம்ப நாளாவே அது ஒரு நாவல், அதை நான் படிக்கணும், கூடிய சீக்கிரம் படிக்கணும் அப்படிங்கிற நினைப்பிலேயே நான் இருந்திருக்கேன். பொதுவாகவே சிறுகதைகள் நாவல்கள் அளவுக்கு பேசப்படுறது இல்லை. அப்போ இந்த சிறுகதை எவ்வளவு பாப்புலரானதா, ரொம்ப ஃபேமஸ் ஆனதா இருந்திருந்தா ஒரு நாவல்னு நான் நினைக்கிற அளவுக்கு இது பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உனக்கு தெரியாம இருந்துட்டு சும்மா ஏதாவது சப்பக்கட்டு கட்டாத அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாவே இது ரொம்ப ஃபேமஸான சிறுகதை. அதாவது 1960களில் வெளிவந்த இந்த சிறுகதை, அதை எழுதின அந்த எழுத்தாளருக்கு பயங்கர சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அந்த சர்ச்சையில இருந்து அவர் அதை மீண்டு வரணுங்கிறதுக்காகலாம் இல்லை, பட் அந்த சர்ச்சையினுடைய பதிலா சரி ஓகே நீங்க கேட்குற மாதிரியே நான் ஒன்று எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாவல் எழுதி, அதுக்கப்புறமும் அவருக்கு ஏதோ மனசு கேட்காம இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அதன் தொடர்ச்சியா இன்னொரு நாவல் எழுதி, கடைசியில இது எல்லாமே ஒரு மாதிரி குளறபடியா ஆன மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதனுடைய மீட்சியா இன்னொரு நாவலும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சிறுகதை 3 நாவல்களுக்கு ஒரு வித்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எவ்வளவு வலுவான சிறுகதையா இருக்கும். இது வரைக்கும் நான் நிறைய சிறுகதைகள் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு விதத்துல தாக்கத்தையும், மறக்க முடியாத விஷயத்தையும், இல்ல நிறைய ரெவல்யூஷனரியான அந்த காலத்துல அவங்க இப்படி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியான சிறுகதையா இருந்திருக்கு. ஆனா இந்த சிறுகதை எப்பவுமே என்னால மறக்க முடியாத ஒரு சிறுகதையா இருக்கும். என்னம்மா ரொம்ப நேரம் பேசுறா, ஆனா என்ன கதைன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஜெயகாந்தன் அவர்கள் இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்ல, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதை தான். நான் ரொம்ப நாளா இதை கேள்விப்பட்டுட்டே இருந்தப்போ இது புக்குன்னு நினைச்சு புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் இது சிறுகதை அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்லைன்ல கிடைச்சதுன்னு படித்தேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. இதன் தொடர்ச்சியா தான் அவர் சில நேரங்களில் சில மனிதர்கள், அப்புறம் கங்கை எங்கே போகிறாள், அதுக்கப்புறம் இது எல்லாத்தோடைய மீட்சியா சுந்தரகாண்டம் அப்படிங்கிற நாவலையும் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதை படிச்ச கையோட அந்த 3 நாவல்களையும் கூட நான் படிச்சுட்டேன். அந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருமே படிச்சிருப்பாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரி. இந்த 3 நாவல்களுமே கூட நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எனக்கு என்ன, நான் முதல்ல படிச்சப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியில எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா, முதல்ல அதுல பேசப்பட்ட விஷயங்கள், அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ரெவல்யூஷனரியான தாட்டா ஒருத்தருக்கு இதை எப்படி அவர் தைரியமா எழுதினாரு அப்படிங்கிறதே ஒரு விஷயம். வழக்கம் போல எதிர்பார்த்த மாதிரியே எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அதை எப்படி அவரு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை ஒரு எழுத்தாளர் ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு, எப்படி சொல்றது, அதுக்கு தனி தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. சரி, கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரியே நிறைய பேர் ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க இந்த கதையை. இருந்தாலும் என்ன கதை அப்படின்னா, ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட காலேஜ் போய்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு கிளம்புறா காலேஜ் முடிஞ்சு. அப்போ ஒரே மழையா இருக்கு, பயங்கர மழையா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா பஸ்ஸுக்காக. அப்போ ஒரு கார் வருது, அவளை கூட்டிட்டு போகுது. வா ஏறிக்கோன்னு சொன்னோடனே அவ ஏறிட்டு போயிடுறான். அங்க தவறு நடக்குது. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு இந்த விஷயத்த சொல்றப்போ அவங்க அம்மா திட்டுனாலும் அதுக்கப்புறமா தண்ணியை ஊத்திட்டு, இது உன்னுடைய அக்னி பிரவேசம்னு நினைச்சுக்கோ, இதனால உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சிட போறது இல்லை, தொடர்ந்து நீ வேற வேலைகளை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியுது. யோசிச்சு பாருங்க, 1960களில் ஒருத்தி கற்பு இழந்திருக்கா. ஏன்னா இப்போ கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையே தப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோன்றது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் ஒருத்திக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணை அவங்க அம்மாவே நீ கடந்து போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கிறது
எந்த வகையான ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எனக்கு இதுல வந்து பாக்குறப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்ல அந்த வர்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே நான் படிச்சப்போ சரியான வெயில், வெயில் காலத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரி படிச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் அந்த மழை அப்படியே கொட்ட கொட்ட அப்படியே அந்த உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவர் வர்ணனை பண்ணி எழுதியிருந்தாரு அதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து அவர் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாரு, யாருமே வந்து வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில இல்லை. அந்த பொண்ணுக்குமே வந்து சரியான செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது, அந்த பையனுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல, ஷீ இஸ் ஓகே வித் இட் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுமே நினைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் அந்த பொண்ணு வந்து சொல்றப்போ முதல்ல தாம் தக்கான்னு குதிச்சாலும் அவங்க அம்மாவே இதை ஒத்துப்பாங்க. நீ காலேஜுக்கு போயிட்டதுக்கு அப்படிங்கிற பூரிப்பிலேயே நான் இருந்துட்டேனே தவிர, இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் பத்தி அவரு பேசியிருக்காரு 1960களிலேயே. அடுத்து அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு கத்துவாங்க, எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கூட பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வர்றப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜென்ம எதிரி மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்களே இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா கூட நானுமே அப்படித்தானே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த முடிவு, அவங்க அம்மா எடுத்த முடிவு வந்து ஒரு அபாரமான முடிவு. அது வந்து அந்த காலகட்டத்துல யாருமே வந்து நினைச்சு கூட பார்த்திருக்காத, கற்பனை கூட பண்ணிருக்காத ஒரு முடிவு. உண்மையில அதுதான் நடந்திருக்கணும். ஒரு அம்மா அப்படின்றவங்க ஆக்சுவலா இதுக்கு வந்து அவரு ஜெயகாந்தனே கொடுத்த பதில் கூட பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் அதை வேறொருத்தரோட பொண்ணா பாக்குறீங்க, நான் வந்து கங்காவை என்னோட பொண்ணா பார்த்ததுனாலதான் அந்த முடிவை நான் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். அந்த வர்ணனை ஆகட்டும், அந்த காரில் அவங்க போறப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து எப்படி அந்த வயசுல வந்து தழும்புது, அந்த பாங்கோ இசை அதெல்லாம் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் எஜுகேஷன், பேரண்டிங், செல்ஃப் ரியலைசேஷன், இது எல்லாத்தையுமே வந்து 1960களிலேயே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அந்த மனுஷன் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த சிறுகதை வந்து என்னை ஒரு மறக்க முடியாத சிறுகதையா மாறிடுச்சு. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இல்லைன்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. அதன் தொடர்ச்சியான புத்தகங்களும் கண்டிப்பா உங்களை படிக்க வைக்கும். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.